19 8 8 98 1998 டைம் வந்து சாயங்காலம் 6:45 PM மேம். 6:45 PM. பிறந்த இடம் வந்து சென்னை தானே சார்? சென்னை மேடம், சென்னை. ராசி கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கும்பலக்னம் மேம். கடகராசி புனர்பூச நட்சத்திரம் கும்பலக்னமா சார்? ஆமா மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இல்லை மேடம், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பும். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு புதன் தசையில சந்திர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கும்ப லக்னத்துக்கு சந்திர புக்தியே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆமாய்யா, வாழ்க்கையே புதன் தசை ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப கஷ்டத்துல மட்டும்தான் போயிட்டு இருக்கு. பாருங்க, புதன் தசையோட செகண்ட் ஹாஃப் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ சந்திர புக்தியை தாண்டுங்க. நீங்கள் இன்னும் ஒரு வர்ற பிப்ரவரி மாதம், இந்த ஒரு 2027 பிப்ரவரி வரைக்கும் உங்களை போட்டு வாட்டி எடுத்துரும். ஏண்டா மனுஷனா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கும் பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய அமாவாசை சந்திரன், கடகராசி, ஏற்கனவே அஷ்டமத்து சனியிலிருந்தே சுத்தமாக நீங்கள் நல்லா இல்லை. புதன் தசை ஆரம்பிச்ச ஆமாங்க, இது சந்திர புக்தி வரைக்குமே இப்படி தாங்க இருக்கும். கும்ப லக்னத்திற்கு சூரிய சந்திர புக்திகளில் சந்திர புக்தி கடுமையான கெடுபலனை செய்யும்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால எதையும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதாவது பெரிய அளவில் ரோட்டில் தெரிய மாட்டீங்க, ஏதோ ஒரு சைடு சப்போர்ட் இருக்கும். யோகாதிபதியுடைய தசை தான் நடக்குது. ஆனால் புதன் தசையில் சந்திரன் என்னங்க இல்லையா, புதன் தசையில தான் கரெக்டா அப்பா 2020 அப்பா சூரிய 2020 அப்பா ஐயா. சரி. அப்புறமா இப்ப அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கு கால் போச்சு. சரி. அப்படியே ஒரே கஷ்டம் தான். ஒரே ஒரு விஷயம்னா, அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு 2024 சுக்கர புத்தியில. சரி. கரெக்டா ஒரு சில சுக்கர புத்தியில ஒரு சில நல்ல நடந்துச்சு. கரெக்டா சூரிய புத்தி ஆரம்பிச்சிச்சு, மொத்தமா அப்படியே உக்காண்டேன் ஐயா. 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆமாயா. 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆமாயா. 6ஆம் வீட்டில் இருக்கிறதோடு இல்லாமல் அவருக்கு பிடிக்காத அம்மா சந்திரனோட இருக்கிறார். அந்த சந்திரன் கொஞ்சம் பௌர்ணமின்னு இருந்தால் எதிரில் இருப்பார், அமாவாசையாக இருந்தால் தான் கூடவே இருப்பார். அது கூட கேட்டையா, எங்க அம்மா கேட்டா ஆபரேஷன் பண்ணி தான் உன்னை எத்தனாங்க. நான் என்ன சொல்றது, அது இயற்கையா இருக்குது, நான் என்ன சொல்ல முடியும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. என்ன இருந்தாலும் சனி வந்து நீச்சமாக இருந்தாலும் பாவத்துவமின்றி இருக்கிறார். புதன் தசை குருவின் பார்வையில் இருக்குது. சந்திரபக்தி முடிகிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. சந்திரபக்தி முடிகிற வரைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். என்ன இந்த கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள 6 மாதம் வந்துட போகுது. வர்ற பிப்ரவரி மாதத்தில் சந்திரபக்தி முடியுது. செவ்வாபக்தி வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லைன்னா கூட 10ஆம் அதிபதி அவர். செவ்வாபக்தி அப்படியே படிப்படியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராகுபக்தி கல்யாணம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் சொந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் ராகுபக்தி கண்டிப்பாக செய்யும். ஏற்கனவே உங்களை தகப்பனை பாதிச்சிருச்சு. சூரியராகு தகப்பனை பாதிச்சிருச்சு. சூரியர் உங்களுக்கு நல்லதுகள் இருக்கும்போது தகப்பன் இருக்க முடியாத சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. சூரியராகு 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. தேவைப்படுகின்ற நேரத்தில் தகப்பன் இருக்க மாட்டார். தான் 9ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது. சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால தான் ஒரு 28-25 வயசு வரைக்குமா அது அப்பா இருந்தார். 22 வயசுல போனாரியா? ஆமாம், அது வரைக்குமா அது அப்பா இருந்தது. காரணம் ஆவணி மாதம் நீங்கள் பிறந்ததுனால தான். சரி, இந்த அமைப்பில் மனசை தளர விடாதீங்க. லைஃப்ன்றது எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரே நேரத்தில் எல்லாம் சந்தோஷமாக மாறும். பிப்ரவரி வரைக்கும் தான் கஷ்டம். ஏப்ரல் மாதம், மார்ச் ஒரு மாதம் லேசாக ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் பரவாயில்லையா, நமக்கும் நல்லது நடக்குதுன்ற மாதிரியான விஷயங்கள் கரெக்டாக அடுத்த வருஷம் இதே மாதம், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம், இதே மே மாதத்தில் நான் எங்கே கஷ்டப்படுறேன், நல்லா தானே இருக்கிறேன்ற மாதிரி மனசே நினைக்க ஆரம்பிச்சிடும். பொறுமையாக இருங்க. 2028ஆம் ஆண்டிலிருந்து உங்களுக்கு நல்லவைகள் கூடுதலாக கிடைக்கும். 2027 பிப்ரவரியிலேருந்து சந்திரபக்தி முடிஞ்சதுலேருந்து அப்படியே நல்லாயிருக்கும். மறுபடியும் எந்த சந்திரன் வந்தாலும், எப்பெல்லாம் சந்திரன் வருதோ அப்போல்லாம் கஷ்டப்படுவீங்க. சனி தசை சந்திரபக்தி உங்களுக்கு 2010 2011, அப்போ உங்களுக்கு சின்ன வயசு, அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. புதன் தசை சந்திரபக்தி இப்போ கடுமையான பலன்களை செய்யுது. கே தசை சந்திரபக்தி அம்மாவுக்கு பிரச்சனைகளை 2037 கொடுக்கும். சுக்கிர தசை சந்திரபக்தியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜோசியம் எவ்வளவு உண்மைன்றதை கும்பலக்கணக்காரன் சந்திர தசையில் சந்திரபக்தியில் அனுபவிக்கிறத வச்சே சொல்லிடலாம். பொறுமையாக இருங்கள். அடுத்த வருடம் இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்